மிதுன ராசி நேயர்களுக்கு ஏறத்தாழ பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 வருஷமாகவே அவங்களுக்கு வந்து உடல் உபாதைகள், குடும்பத்தில் பிரச்சனைகள், ஓரளவுக்கு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், அதாவது தம்பி தமர்கள் எல்லார் கூடவும் ஒரு சண்டை சச்சரவு, ஒரு அமைதியற்ற சூழ்நிலை ஒரு 3 வருஷமாகவே இருந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த குரு பயிற்சினால் என்ன ஏற்படணும், முதல்ல அவங்களுக்கு ஒரு தொழிலில் ஒரு பெரிய முன்னேற்றம் வரத்துக்கு 100% வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது, அதே நேரத்தில் அவங்களுக்கு இருந்த இவ்வளோ நாள் இந்த தடைகள், வருமானம் இல்லாமல் இருக்கிற சூழ்நிலை போய் ஒரு மிகப்பெரிய வருமானம் வரவும் வாய்ப்பு இருக்குது இந்த குரு மாற்றத்தினால். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஃபிசிக்கலி நிறைய பேருக்கு ஒரு இருக்கிற இந்த அலர்ஜி, ஸ்கின் எயில்மெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் அவதிப்பட்டிருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு மேஜர் ரிலீஃப் இருக்கக்கூடிய ஒரு நேரம் இது. அதே மாதிரி ஒரு பேசிக்கலி பார்த்திங்கன்னா அவங்க நிறைய பேருக்கு வீடு ஷிஃப்ட் பண்ணுறதோ இல்லை வீடு கட்டணும், நாங்கள் புதிய வீடை கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல நேரமாக அமையும். அதே மாதிரி அவங்களுடைய பசங்க, அவங்க எஜுகேஷன், சில்ட்ரன்ஸ் பற்றி நிறையா கவலை இருந்து இதில் என்ன தடை இருந்ததோ அதெல்லாம் நீங்கி அவங்களுடைய சில்ட்ரன்ஸுக்கும் ஒரு நல்ல ப்ரோக்ரெசிவான டைம். அதாவது சொல்லப்போனால் அவங்க எல்லா பிள்ளைகள் எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு தருணமான நேரம் அப்படின்றது சொல்லலாம். மிதுனராசி நேயர்களுக்கு இந்த எல்லா முன்னேற்றங்களுக்கும் அப்பால் ஒரு சின்ன ஒரு கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது என்னென்னா, சனியினுடைய மாற்றம் 7ஆம் இடத்துக்கு அவங்களுக்கு வருதுனால் அவங்களுடைய பார்ட்னர்ஸ் வீட்டில், அவங்களுடைய ஒய்ஃப்க்கு இல்லை அவங்க வீட்டில் பிஸ்னஸில் இருக்கிற பார்ட்னர்ஸ்க்கு வர ஒரு டிஃப்ரென்சஸ், இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுறதுக்கு இது இந்த மாற்றம் குருனுடைய பயிற்சி அவங்களுக்கு இது ஒரு ஃபவுண்டேஷன் கொடுத்து அவங்க ஒர்க் பண்ணாங்கன்னா அந்த கன்ஃப்ளிக்ட்ஸ் எல்லாம், அதாவது அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வராமல் அவங்க இன்னும் மேலும் வெற்றி வாய்ப்புகளை நோக்கி போகிறதுக்கு இது ஒரு சரியான நேரம். அது சனியினுடைய மாற்றத்துக்கு முன்னாடி இப்போது குரு மாற்றத்தை அவங்க பயன்படுத்தி ஓரளவுக்கு திட்டங்களை திட்டினா கண்டிப்பாக அவங்க எல்லாத்துலேயும் வெற்றி பெற வாய்ப்பு உண்டு. ஆனால் அவங்களுக்கு கோயில் போகிறது அப்படின்றது பெரும்பாலும் மிதுன ராசிக்காரர்களுக்கு நம்பிக்கை விட அவங்களுடைய புத்தி பலத்தை தான் நம்புகிற ஒரு பழக்கம் உண்டு. ஆனாலும் அதையும் மீறி அவங்களுடைய ஒரு நல்லதுக்காக அவங்க ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா தட்சிணாமூர்த்தியும் சிவனையும் சிவன் கோவிலுக்கும் போகலாம், இல்லை வெறும் தட்சிணாமூர்த்தியை கூட போய் வழிபட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு பெரும்பாலும் எல்லாத்துலேயும் தடுங்கல் நீங்கி அவங்களுக்கு வெற்றி வரத்துக்கு கண்டிப்பாக வாய்ப்பு உண்டு. மிதுன ராசியில் வருது முதல் நட்சத்திரம் மிருகசீர்ஷ நட்சத்திரம் வருது. மிருகசீர்ஷத்துக்கு பெரும்பாலும் நம்ம சொல்கிற வார்னிங் என்னன்னா, கொஞ்சம் ஆன்மீகத்தில் ஈடுபடுறதுங்கிறது வெறும் ஆசைகள் பின்னாடியே போகிற ஒரு சுபாவம் மிதுன ராசியில் மிருகசீர்ஷத்துக்கு இருக்கும். அந்த சுபாவத்தை மாற்றிக்கிட்டு கொஞ்சம் ஆன்மீகத்தில் ஈடுபட்டால் அவங்களுக்கு மீதி இதுக்கு முன்னாடி சொன்ன பலன்கள் எல்லாத்தையும் அவங்க அனுபவித்து வாழ்க்கையில் நல்ல வர நேரம் அவங்களுக்கும் இந்த ஒரு பெஸ்ட்டு டைம்ஸ் another 2-3 இயர்ஸ்க்கு அவங்க நினச்ச மாதிரி நடந்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். மீதியும் அவங்க ஜாதகம் ஃபுல்லாக எப்படி இருக்குன்றதை பொறுத்தும் அமையும். திருவாதிரை அப்படின்னாலே எல்லோரும் ருத்ரன் ஸ்டாரு, பேசிக்கலி சிவபெருமான் ஸ்டாருன்றாங்கள்ல, அது ஒரு பக்கம் இருந்தாலும் திருவாதிரை அப்படின்னால சொல் பேச்சு கேட்காதவன்னு அர்த்தம். எங்கே திருவாதிரை பார்த்தாலும் வீட்டில் அவங்க அப்பா அம்மா சொல்ல பேச்சு கேட்காம அவங்க இண்டிபெண்ட்டாக போகிற பிரெயினாக இருக்கும். ஜாதகம் நல்லா இருந்தால் பாசிட்டிவாக போகும், நல்லா இல்லைன்னா நெகட்டிவாக போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ திருவாதிரை ரொம்ப காஷியஸாக, எப்போவுமே திருவாதிரை ஒரு கண்ட்ரோல்டு லைஃப்பை பண்ணாங்கன்னா அவங்க ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. அவங்களுக்கு இருக்கிற எனர்ஜியை சேனலைஸ் பண்ணிட்டு ரெபலாக எதிர்த்து போகிறத விட கொஞ்சம் அனுசரித்து போனாங்கன்னா வாழ்க்கையில் சக்ஸஸ் ஈஸியாக இருக்கும். புனர்பூச நட்சத்திரம் யாருமே எந்த அட்வைஸும் பண்ண வேணாம். எங்கே போனாலும் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சாயந்தரம் டைமுக்கு வீட்டில் உட்கார்றதுன்னு யாரை பார்த்தாலும் பாருங்கள், அவர் ஒரு புனர்பூச நட்சத்திரம் தான் பிறந்திருப்பார். ஏன்னா அவங்க வெளில போடான்னா கூட மோஸ்ட்லி போக தெரியாது அவங்களுக்கு. திரும்பி டைமுக்கு வீட்டுக்கு உட்கார்றது, அதனால் வெரி டெடிக்கேட்டட் டு த ஃபேமிலி. ஸோ புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்குன்னு ஒன்றும் அட்வைஸ் பண்ணுறதுன்றதை விட கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தோ இல்லை அட்வென்ச்சரஸாக இருந்தால் they can see the success.